எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைனில் நம்ம வீட்டு பக்கத்தில் ஹந்தூர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது ஆக்சுவலி டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் டிக்கா மிக்ஸ்டு மெஸா எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். எனக்கு எப்போதுமே வேறு ஊர் வேறு கண்ட்ரியில் உள்ள சாப்பாடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னும் நமக்கு பார்க்குறதுல ஒரு ஆசை இருக்கும்ல. அதுக்காகவே நான் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா நான் இதை வீடியோ எடுத்து நான் போட்டேன்னா நீங்களும் இதை பார்க்கும்போது இங்கே என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னும் பார்ப்பீங்கள்ல. இதெல்லாம் பார்த்தாலே நமக்கும் அந்த ஊருக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. சிக்கன் டிக்கா மிக்ஸ்டு மெஸா இது ரெண்டு கூடமே இங்கே வந்து 2 ரவுண்ட் ப்ரெட் வந்து கொடுப்பாங்க. மிக்ஸ்டு மெஸாக்கு ஒன்று, சிக்கன் டிக்காக்கு ஒன்றுன்ட்டு. இந்த ரவுண்ட் ப்ரெட் வந்து பன் இருக்குல்ல, அது வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்கும். இதில் ஈஸ்டெல்லாம் சேர்த்துக்கனால நல்லா சாஃப்டாட்டு இருக்கும். மேலே எள்ளெல்லாம் போட்டிருக்காங்க. ஒயிட் கலர் செசமி சீட் இருக்குல்ல, அதெல்லாம் கூட மேலே போட்டிருக்குது. அடுத்தது இது வந்து லாங் ப்ரெட்டுன்ட்டு. இது ஒரு 5-6 அணா கொடுத்துருக்குறாங்க. இது 5-6 அணா எப்படின்னா ஆக்சுவலாக 5-6 அணா அது வந்து 2 பீஸ் சேர்ந்து ஒரு ப்ரெட்டு, ஒரு லாங் ப்ரெட்டு. 5 லாங் ப்ரெட் கொடுத்துருக்குறாங்க. அதை கட் பண்ணி வச்சுக்கிறனால நமக்கு வந்து ஒரு 10 பீஸ் எல்லாம் இதில் இருக்கும். இது எவ்வளோ லாங்காக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ப்ரெட்டே வந்து 1 மீட்டர் அளவுக்கு இருக்குமாட்டு இருக்கும். இவ்வளோ நீட்டமாட்டு ஒரே இதில் அவங்க வந்து இதை சுட்டு எடுக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கும். இவ்வளோ பெருசாட்டு எப்படி சுட்டு எடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம நான் இருக்குல்ல, அதை மாதிரி தான் இதெல்லாம் அவங்க வந்து சுட்டு எடுக்கிறது. இதே இதில் தான் இது இப்போ ஒரு 10 பீஸ் இருக்குது. ஒரு ஆள் வந்து ஒரு பீஸ் தான் சாப்பிட முடியும். ஏன்னா அதுவே 2 சப்பாத்திக்கு ஏற்ற கணக்கு வந்து அதில் இருக்கும். அடுத்தது இதே இதில் தான் அவங்க ஷவர்மா இருக்குல்ல, இதில் பாதியாக வெட்டினதில் தான் ஷவர்மாலாம் வந்து செய்து கொடுக்குறது. இனிமேல் குப்பூஸுமே இதே மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஷேப் வந்து ரவுண்டாட்டு இருக்கும். இது என்னென்னா மிக்ஸ்டு மெஸான்னு சொல்லியாச்சுன்னா டேஸ்ட், அப்புறம் ஆப்பிடைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் டர்க்கிஸ் இது தான். இங்கே அரப் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையுமே இது வந்து மிக்ஸ்டு மெஸா கிடைக்கும். இந்த ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா கத்திரிக்காய் வந்து இந்த ஸ்மோக்கி இருக்குல்ல, அந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அவங்க பேஸ்ட் மாதிரி ஆக்கியிருக்காங்க. இது வந்து கொண்டக்கடலை சிக் பீஸ் இருக்குல்ல, அதை ஊற வச்சு வேக வச்சுட்டு அதையும் பேஸ்ட் ஆக்கி இந்த மாதிரி ஹுமோஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்ஸ்லி, மின்ட், தக்காளி எல்லாமே போட்டு குட்டி குட்டியாட்டு வெட்டி இதே மாதிரி அவங்க வந்து செய்து வச்சுருக்குறாங்க. இது இங்கே இருக்கக்கூடிய பஹ்ரைனிஸ் வந்து நார்மலாக அவங்க சாப்பாட்டிலையே இதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க. சின்ன பிள்ளைங்களே இதெல்லாம் ஈஸியாக செய்துடுறாங்க. அப்புறம் ஹாட் சாலட்டுன்ட்டு அது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதுலேயுமே வெஜிடபிள்ஸ்லாம் குட்டி குட்டியாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆலிவ் சாலட்டில் வந்து தக்காளி, ஆலிவ் வந்து 2 கலர் ஆலிவ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மிக்ஸ்டு மெஸா ஆக்சுவலாக வந்து அவங்க ஆப்பிடைசர்னு சொன்னால அது எதுக்குடியாச்சும் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறது. டிக்கா பிளேட்டு நம்ம இது ஸ்மால் வாங்கியிருக்கோம். இதே இதில் மீடியம் உண்டு, லார்ஜும் உண்டு. ஸ்மால் இதில் இந்த ஒரு சின்ன ட்ரேயில் ஒரு 5 பீஸ் சிக்கன் டிக்கா இருக்கும். அடுத்தது இது எல்லாமே நம்ம அவங்க க்ரில் பண்ணதாட்டு இருக்கும். இல்லைன்னா அந்த சார்கோல் இருக்குல்ல, அதில் குக் பண்ணதாக இருக்கும். அந்த சார்கோல் இதில் குக் பண்ணதே அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இது கூடவே அந்த கோம்பாவாட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நிறைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. இதில் நிறைய சாலட் வந்து வச்சுருக்குறாங்க. சாலட்டில் என்னென்னா பர்பிள் கலர் கேபேஜ், அப்புறம் நார்மல் கேபேஜ், கேரட், குக்கும்பர், தக்காளி, கேரட், லெட்யூஸ் எல்லாமே குட்டி குட்டியாட்டு கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி முந்தியெல்லாம் அதில் வந்து வெஜிடபிள் பிக்கிள் கூட இருக்கும். பிக்கிள்னால் சும்மா வினிகரில் போட்ட பிக்கிள் தான். இப்போ அது வந்து வைக்கிறதில்ல. இந்த மிக்ஸ்டு மெஸா வந்து நார்மலாட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெட் இருக்குல்ல, இதுக்கு தொட்டு இது ஆக்சுவலாக வந்து பிட்டா ப்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா அந்த ஃபலாஃபில்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, வடை மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் வடை இருக்குல்ல, பருப்பு வடை, அது இங்கே வந்து பச்சை கலர் பட்டாணியே ஊற வச்சு செய்தது. அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் தான் அது வந்து இது எல்லாமே யூஸ் பண்ணுறது. இந்த மிக்ஸ்டு மெஸா எல்லாமே சேர்ந்துருக்கும்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு பிளேட்டில் 2 இந்த மாதிரி ஒரு லாங் ப்ரெட் கொஞ்சம் பீஸ் வெட்டிட்டு இந்த மிக்ஸ்டு மெஸாவை தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே ஒரு ஹெல்த்தி சாப்பாடுன்னு சொல்லிக்கலாம்.
ஏன்னா இந்த வெங்காயம் இது எல்லாமே அவங்க வந்து சார்கோலில் வந்து குக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சாலட் இருக்குல்ல இது எல்லாமே கொண்டக்கடலை, கத்திரிக்காய், வெஜிடபிள்ஸ் எல்லாம் தானே இதில் போட்டிருக்குறாங்க. அதனால் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை லீவில் தேர்ஸ்டே ஆனாலே மோஸ்ட்லி எல்லோரும் இந்த மாதிரி வெளியே ஏதாவது வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. நான் இங்கே வாங்கினது உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னும் பார்க்குறதுக்காகவே நான் வீடியோ இது எடுத்துட்டேன்னா, நம்ம வாங்கியிருக்கிற அந்த சாப்பாடு ஒரு 6 பேருக்கெலாம் தாராளமாட்டு போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.